ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு ஒரு லாங் வீக்கெண்ட் வந்துச்சு. அதனால சின்னதா நாங்க ட்ரிப்பு மாரி பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு வரலான்னு. ஃபர்ஸ்ட்டு நாங்க போறது கோப்லன் சிட்டி. லாங் வீக்கெண்ட்னாவே டிராஃபிக் அதிகமா இருக்கும். அதனால வெட்னஸ்டே ஆஃப்டர்நூனே கிளம்பிட்டோம். கோப்லன்ஸ் போயிட்டுருக்கும்போதே எனக்கு லைட்டா பசிக்க ஆரம்பிச்சுருச்சு. என்னடா சாப்பிடலான்னு யோசிச்சப்போ பர்கர் கிங்ல நிறுத்தி சில்லி சீஸ் நகெட்ஸ் வாங்கிட்டு வந்தார் ஹஸ்பண்ட். கோப்லன் சிட்டி வந்தாச்சு. இங்கேருந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் தான் கார்ல. லாஸ்ட் டைம் நாங்க இந்த ஏரியாவுக்கு வந்திருந்தப்போ அங்க ஒரு ஃபெஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. ஐ திங்க் சம்மர் ஃபெஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். பயங்கர க்ரௌடா இருந்துச்சு. இங்கிருந்தே க்ரௌடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக, போக உள்ள போய் பார்க்கவே முடியல. அந்த சைடு சுத்தியெல்லாம் என்ன இருக்குன்னே பார்க்க முடியல. அவ்ளோ க்ரௌடா இருந்துச்சு. அதனால சரி இப்ப ஃப்ரீயா இருக்கும்ல இந்த டைம்ங்கிறதுக்காக இங்க சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். இந்த கோப்லன் சிட்டி ரொம்ப அழகா இருக்கும். இதோட 3 டைம் வந்து நாங்க இந்த சிட்டிக்கு வரோம். இந்த கோப்லன் சிட்டி சுத்தியும் குட்டி, குட்டி கிராமமா இருக்கு. அப்படி இருக்க ஒரு கிராமத்துல தான் என்னோட ஃப்ரெண்டும் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க இங்க வாக் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு பிளேஸ்ல வந்து கார வந்து பார்க் பண்ணிட்டு, அங்கேருந்து ரொம்ப தூரம் வாக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அப்ப சைட்லலாம் வந்து ஃபெரீஸ் நெறையா இருக்கும். அத கிளீன் பண்றதெல்லாம் நம்ம சம்டைம்ஸ் பார்க்கலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க வந்து கேம்பிங் பிளேஸ் இருக்கு. உங்களுக்கு வீடியோல கரெக்ட்டா தெரியுதான்னு தெரியல. நான் கை காட்டுற சைடு சுத்தியும் நெறைய ட்ரக்கு, வண்டீஸ்லாம் இருக்கு. கேம்பிங் வண்டீஸ் நெறையா இருக்கு. இந்த டைம் இங்க வாக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. வெதரும் சூப்பரா இருக்கு. லாஸ்ட் டைம் இங்க வந்தப்போ சொன்ன மாதிரி இங்க இந்த சைடு நாங்க வரவே இல்ல. செக்யூரிட்டிலாம் நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பக்கம் விட முடியாது. ரொம்ப ரஷ்ஷா இருக்கு அப்டின்ட்டு நாங்க சுத்தி தான் போனோம். பேக் சைட்ல இருந்து தான் பார்த்தோம். இந்த டைம் தான் ஃப்ரண்ட் சைட்ல இருந்து இந்த ஸ்டாச்சுவ பார்க்குறோம். இதுவும் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி போயிட்டு மேல இருந்து வியூ பார்க்கலாம் போல இருக்கு. இங்க சில கப்பிள்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா நாங்க ஸ்டெப்ஸ்லாம் ஏறி போல. யோகுட்டி ஆல்ரெடி டயர்ட் ஆயிட்டாரு. பிகாஸ் நாங்க வந்து கிண்டர் வாகன வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோம். எடுத்துட்டு வராம வந்துட்டோம். அதனால அவரு நடந்தே தான் எல்லா இடத்துக்கும் வராரு. அப்புறம் தூக்கு தூக்குன்னு சொல்றாரு. டயர்டா இருக்கனால அவரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே சுத்தி இங்க சைல்பான் ஏறலான்ட்டு வந்துட்டோம். இந்த சைல்பான் க்ளோசிங் டைம் 7. நாங்க 6:00 தான் வந்து டிக்கெட் வாங்குனோம். ஸோ ஃபாஸ்ட்டா போ அப்படின்னு சொன்னதையுமே இதில போணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதனால இது சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிருவாங்க யோகுட்டின்னு சொன்னதையுமே குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டாரு. இது வந்து ஸ்டாப்லாம் ஆகல. நின்னெல்லாம் ஏற முடியாது. அது பாட்டுக்கு மூவிங்லயே இருக்கும். நம்ம உள்ள போயிற வேண்டியது தான். நம்ம தான் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா எறிக்கணும். க்ளோசிங் டைம் வந்து 7:00. நாங்க டிக்கெட் எடுத்துட்டு மேல போம்போதே டைம் 6:00. ஸோ 1 ஹவர்ல மேல போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரணும். இங்க வந்து நம்ம காரையும் கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு, மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஆனா நாங்க அப் அண்ட் டவுன் 2க்குமே சேர்த்து டிக்கெட் வாங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் 7:00 மேல தான் வந்தோம். ஸோ ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிருச்சு. இந்த டைம் இதில போறதில ரொம்ப ஹாப்பி யோகுட்டிக்கு. அவர் ஆசைப்பட்டு கேட்டாரு, "அம்மா இதில போலாமான்ட்டு." உடனே கூட்டிட்டு போனதால ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தனியாவே உட்காந்துக்கிட்டாரு. "புடிச்சு உட்காரணும், பயமா இருக்குன்னுலாம் எதுவும் சொல்லல. பக்கத்தில உட்கார்றேன், நீ தள்ளி போம்மா நானே உட்காந்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டாரு. கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன் இதில. ஏன்னா யோகுட்டிய பார்த்துட்டு சொல்றேன். அவர் ஒவ்வொன்னும் கீழ பார்த்துட்டு, "அம்மா வாட்டர் இருக்கு, ஷிப் போகுது, ட்ரெயின் இருக்கம்மா, கார் போகுதுன்னு" சொல்லிட்டு ஒவ்வொன்னும் பார்த்து அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா வந்துட்டுருந்தாரு. எனக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதில போறதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரிவரு, அப்புறம் ரோடு, அப்புறம் வந்து மலை அந்த மாதிரி 3ம் சேர்ந்து நம்ம இதில வந்து ட்ராவல் பண்றோம். ஸோ டைம் ஆயிருச்சு இல்லையா? அதனால நெறைய எம்ப்டியா தான் இருந்துச்சு. ஸோ நல்லாருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஒரு டைம் வந்து இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம கண்டிப்பா கோப்லன்ஸ் வந்தா. இந்த சிட்டிய சுத்தி பார்க்கும்போது, இதுவும் வந்து இந்த கேபிள் காரும் ஏறிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்ப இங்க வந்து இறங்கும்போதுமே மூவிங்லயே தான் இருக்கு. நம்மள தான் பார்த்து இறங்கிக்கணும். இங்க ஒரு விஷயம் பார்த்தேன் இறங்குனதையுமே, சைல்பானுங்கிறது வந்து இங்கிலீஷ்ல இன்னும் வேற 2, 3 லாங்குவேஜ்லலாம் போட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்தது பார்க்கறக்கு. மோஸ்ட்லி எல்லா பிளேஸ்லயுமே வந்து வெறும் டாய்ச்ல மட்டும் தான் போட்டிருப்பாங்க. இங்க இங்கிலீஷ்லயும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருந்திருந்தாங்க. இங்க வந்து பார்த்தா நெறைய டென்ட் போட்டிருந்தாங்க. எல்லாம் ட்ரக்கோட வந்துட்டாங்க கேம்பிங் வண்டியோட. ஃபுல்லா கேம்பிங் பண்ணி பார்ட்டி பண்ண போறாங்க. கிரில்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கிருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போனா வியூ பாயிண்ட் இருக்கு. சரி அது பார்க்கலான்ட்டு எப்படி போணும்னு வெளிய பார்த்து போயிட்டுருந்தோம். உள்ள வந்து பார்த்தா இந்த கேசல்குள்ளேயும் நெறைய ட்ரக்லாம் நின்னுட்டு இருந்துச்சு. இங்கேயும் கேம்பிங்லாம் போட்டு சில கடையெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. சம்மர் ஃபெஸ்ட்டுக்காக. அப்புறம் சின்ன சின்னதா ஜீப் இருந்துச்சு. ஒரு 2, 3 பேர் உட்காந்துட்டு வர்ற மாதிரி. அது வயசானவங்க, மேபி நடக்க முடியாதவங்க கூட்டிட்டு வந்து இங்க வியூ காட்டுறதுக்காக இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃப்ரெண்டு வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நல்லா வந்து பார்த்தோம்னா, ஒரு தண்ணி வந்து கிரீன் கலர்ல, இன்னொன்னு ப்ளூ கலர்ல தெரியும் அப்டின்ட்டு 2 நதி இணையுது. ஒண்ணு ரெயின் அப்புறம் இன்னொன்னு மோசல் அப்டிங்கிற 2 நதி வந்து இதுல இணையும். பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம போற டைம் கொஞ்சம் க்ளவுடியா இருக்கு பாருங்க. அதனால எதுவும் எனக்கு தெரியல. இந்த மாரி கலரா ஒரு டிஃபரன்ஸும் தெரியல. சேமா தான் தெரிஞ்சுச்சு. பட் வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ரிலாக்ஸ்டா இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்டியே நின்னு, அப்டியே பார்த்துட்டே இருந்தா, வாவ்! அப்டிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம் ஆயிருச்சு. அதனால அங்கிருந்து சீக்கிரமா வர வேண்டியதா போச்சு. குட்டிக்கு ஸ்நாக்ஸ் வேணுங்கிறதால மோமோஸ் மட்டும் வாங்கி குடுத்துட்டு, அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இந்த கேபின்ல வந்து யாருமே இல்ல. நாங்க மட்டும் தான் இருந்தோம்.
கீழ இறங்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கும். அப்படியே ஃபாஸ்ட்டா போயிருமோ என்னமோன்னு நெனச்சேன். பட் அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. அப்படியே மேல போய் லைட்டா கீழ இறங்குச்சு. ஸோ ரொம்ப பயமாலாம் இல்ல. தனியா வேற போறோன்னு வேற யோசிச்சேன். பட் ரொம்ப ரஷ்ஷா இல்லாதனால யாரும் ஏறல. நாங்க மட்டும் ஃபேமிலியா வந்து ஒரு தனி கேபிள் கார்ல வந்த மாதிரி எனக்கு வேற கேபிள் கார்லலாம் போயிருக்கோம். வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கெல்லாம். இங்கலாம் வந்து அந்த கேபிள் கார் என்ன வெயிட் தாங்குமோ அந்த அளவுக்கு ஆள்க உள்ள இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ட்ராவல் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கேபிள் கார்ல யாருமே இல்லாம 3 பேர் மட்டும் வந்து அதில ட்ராவல் பண்ணி வந்தோம். அதுவும் ஒரு ஜாலியா தான் இருந்துச்சு. இந்த சைல்பவுன்லேருந்து கீழ பார்க்கும்போது வியூ இப்படிதாங்க இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அப்புறம் கார எடுத்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோம். அங்க நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நல்லா நியாயம் பேசிட்டு இருந்தோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணா எப்படி பேசுவோம்னு உங்களுக்கே தெரியும்ல. எல்லாம் பேசி முடிச்சுட்டு, அப்புறம் நைட்டுலாம் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு, காலைல எந்திச்சு டிஃபனும் முடிச்சுட்டு, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதையும் ஃப்ரெண்டு சொன்னாங்க, "நம்ம ஒரு பிளேஸ்க்கு போலாம். இங்க போட்லாம் இருக்கும். யோகட் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒயின் டேஸ்டிங் பண்ண போலான்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பி வந்தோம். இங்க போட்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு யோகட் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒயின் டேஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு பிளேஸ்க்கு போனோம். ஒரு ஃபேக்டரிக்கு போனோம். அங்க போயிட்டு ஒயின்லாம் டேஸ்ட் பண்ணோம். இந்த வில்லேஜ்ல வந்து ஒயின் ரொம்ப ஃபேமஸ். இங்க நெறைய கிரேப்ஸ் ஃபீல்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு, இங்க வந்து ஏதோ ஃபெஸ்ட் நடக்குது போல இருக்கு. நல்லா மியூசிக்லாம் போட்டு நல்லா ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் இந்த மியூசிக்லாம் கேட்டுட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு, இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு நல்ல ஹேப்பனிங்கா இருந்துச்சு. இத முடிச்சுட்டு அப்படியே நாங்க வந்து கிளம்பிட்டோம். நான் நெக்ஸ்ட் வீடியோல எங்க போனோம், என்ன பண்றோம்லாம் உங்க கூட ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.